வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது யாருக்கானது அப்படின்னா மெமரி பவர் ரொம்ப லோவாக இருக்கிறவங்க, இல்லை நான் படித்தது என் ஞாபகத்தில் சுத்தமாக இல்லை, நான் திருப்பி மறுபடியும் போய் பார்க்கும்போது எனக்கு புதுசாக அது தெரியுது அப்படிங்கிறவங்களுக்காகவும் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது 4 o'clockலேருந்து 6 o'clock வரையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மனசில் பதியும். நீங்கள் எவ்வளோ மெமரி லாஸ் பவர் வந்து கம்மியாக இருந்தாலும் அது இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து போகிறவங்க பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் கூட படிக்கலாம். எப்படின்னா 4லேருந்து 5, 5லேருந்து 6, 6லேருந்து 7 o'clock வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு படிக்கும்போது தூக்கமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டர் பாட்டிலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை வந்து அப்பப்போ வந்து குடிச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் என்ன பண்ணணும்னா, ஹேண்ட் எக்ஸசைஸ் வந்து 2 எக்ஸசைஸ் வந்து நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஹேண்ட் இருக்குது இல்லையா? இதில் நான் எல்லா ஃபிங்கர்ஸும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இது வச்சும் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது பண்ணுறது மூலிமா பிரெயினில் வந்து ஆக்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தூக்கம் வர்றது வந்து கண்ட்ரோல் ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்ம தூக்கத்தை ஃபஸ்ட்டு வின் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் எந்த எல்லைக்கு போனாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.